உலக வாழ் தமிழ் பேசும் மக்களுக்காக உடனுக்குடன் செய்திகளை வழங்கும் ஆதவனின் மதிய நேர செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஜோனிலுக்ஷி வித்யானந்தன். உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரத்தை கைப்பற்றுவது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் எதிர்க்கட்சிகளின் செயலாளர்களுக்கு இடையில் நாளை சந்திப்பொன்று இடம்பெறவுள்ளது. இதேவேளை உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரத்தினை கைப்பற்றுவது தொடர்பாக கலந்துரையாடுவதற்கு எதிர்க்கட்சிகளின் செயலாளர்களுக்கிடையில் நேற்று சந்திப்பொன்று இடம்பெற்றிருந்தது. கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எந்த ஒரு கட்சியும் 50% அதிகமான வாக்கு பெரும்பான்மையை பெறாத நிலையில் உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரத்தினை கைப்பற்றுவதற்காக அரசியல் கட்சிகளை ஒன்றிணைக்கும் நோக்கில் எதிர்க்கட்சிகள் கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளன. இதன்படி உள்ளூராட்சி மன்றங்களில் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கும் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கும் எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் இணங்கியுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி அறிக்கையினூடாக அண்மையில் அறிவித்திருந்தது. எதிர்க்கட்சிகளின் தலைவர்களுடனான கலந்துரையாடல் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்றிருந்த நிலையில் இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார கலந்து கொண்டிருந்ததுடன் முன்னாள் சபாநாயகர் மஹிந்தயாப்பா அபிவர்தன, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிமல் சிறிபால டி சில்வா, துமிந்த திசாநாயக்க, பொதுஜன ஐக்கிய முன்னணியின் அனுர பிரியதர்ஷனையாப்பா, தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவர் பழனி திகாம்பரம், ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன், இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொது செயலாளர் ஜீவன் தொண்டமான், பிவித்துரு ஹெல உரிமையவின் தலைவர் உதய கம்மன் பில உள்ளிட்ட எதிர்க்கட்சியில் உள்ள பல உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தனர். அந்த வகையில் இதன் தொடர்ச்சியாக எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத நிலையில் உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரத்தை கைப்பற்றுவது தொடர்பாக கலந்துரையாடுவதற்கு எதிர்க்கட்சிகளின் செயலாளர்களுக்கிடையில் நேற்று சந்திப்பொன்று இடம்பெற்றிருந்தது. ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக சாகல ரத்நாயக்க, தலதா அத்துக்கோரல உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டிருந்த நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியன கலந்து கொண்டிருக்கவில்லை என தெரிய வந்துள்ளது. එවගේම අනිද්දාත් විපක්ෂ නායකතුමා සමග විපක්ෂයේ සියලුම දේශපාලන පක්ෂ නියෝජිතයින් පරස්පර எதிர்க்கட்சி தலைவருடன் நாளை சந்திப்பொன்று இடம்பெற உள்ளது. உள்ளூராட்சி மன்றங்களை பொறுத்தவரை ஆளுநர் தரப்பினரை விட எதிர்த்தரப்பினர் அதிகளவான ஆசனங்களை பெற்றுள்ளனர். மக்கள் எம்மீது நம்பிக்கை வைத்து எமக்கு ஆதரவு வழங்கினார்கள். எனவே மக்களின் நம்பிக்கையை காப்பாற்றுவோம். இன்றைய கூட்டத்தில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் உறுப்பினர்கள் பங்கேற்றிருந்தனர். எதிர்க்கட்சிகளின் ஒன்றிணைவுடன் உள்ளூராட்சி மன்றங்களை நிறுவுவோம். இதேவேளை பொதுஜன பெரமுன மற்றும் பொதுஜன ஐக்கிய முன்னணி ஆகியவற்றுக்கிடையில் நேற்று சந்திப்பொன்று இடம்பெற்றிருந்த நிலையில் எதிர்க்கட்சிகளுடன் ஒருமனதாக இணைந்து செயற்படுவதற்கும் தீர்மானித்துள்ளனர். ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி ஆவார். எனவே அவர் கலந்துரையாடல் ஒன்றுக்கு அழைப்பு விடுத்த சந்தர்ப்பத்தில் எமது கருத்தினை வெளிப்படுத்த நாம் கடமைப்பட்டுள்ளோம். எமது கொள்கைகளுக்கு அமைய அது தொடர்பாக தெளிவுபடுத்தியுள்ளோம். கட்சி என்ற ரீதியில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நாம் சாதகத்தன்மையை அடைந்துள்ளோம். கடந்த காலங்களில் அரசியல் ரீதியாக தீர்மானம் மேற்கொள்வதில் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடன் ஏற்பட்ட முரண்பாடு, அதாவது கட்சி ரீதியாக கலந்துரையாடாமல் தனியொரு நபருடன் கலந்துரையாடியதாலேயே பிரச்சனை ஏற்பட்டது. நாம் கட்சி மட்டத்திலேயே பேச்சுவார்த்தை நடத்த விரும்புகின்றோம். உள்ளூராட்சி மன்றங்களில் அதிகாரத்தை கைப்பற்றுவது தொடர்பாக நேற்று கலந்துரையாடப்பட்டது. கொள்கைகளுக்கு அமைய நாட்டிற்கு பொருத்தமான நாட்டு மக்களை பாதுகாக்கக்கூடிய வகையிலேயே தீர்மானங்களை எடுப்போம். அதனையே நாம் இந்த கலந்துரையாடலில் வலியுறுத்தியிருந்தோம். තීන්දුව තීරණ එක් සභාවල ජනමතයට අනුකූලව අපි ගන්නවා. නෑ පක්ෂයක් හැටියට ශ්‍රී ලංකා පොදු ජන පෙරමුණ එම සාකච්ඡාවට සහභාගී. நாம் இந்த சந்தர்ப்பத்தில் உள்ளூராட்சி மன்றங்களில் தனித்தனியாக ஆட்சி அமைக்கும் போது அந்த உள்ளூராட்சி மன்றங்களில் உள்ள மக்களின் கருத்துக்களுக்கு ஏற்ப செயற்படுவோம். மக்களின் கருத்துக்கு மதிப்பளிப்போம். ஒரு கட்சியாக கூட்டணி அமைத்து ஆட்சி அமைப்பதற்கு நாம் ஆட்சேபனை தெரிவிக்க மாட்டோம். ஆனால் எமது கொள்கைகளுடன் முன்னோக்கி செல்வதற்கு பதிலாக எதிர்த்தரப்பினரின் கொள்கைகளுடன் இணைந்து செயற்படும் இயலுமை எமக்கு கிடையாது. වෙනම ගමනක් යන පක්ෂයක් එක්සත් ජාතික පක්ෂය සහ සමගි ජන බලවේගය වෙනම ආකාරයේ පක්ෂ දෙකක්. தமிழின படுகொலையை பறைசாற்றும் விதமாக ஆரம்பிக்கப்பட்ட ஊர்தி பவனி இன்று வவுனியாவை சென்றடைந்துள்ளது. தமிழின படுகொலையை பறைசாற்றும் விதமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் நல்லூர் தியாக தீபம் திலீபனின் நினைவிடத்திற்கு முன்பாக நேற்று முன்தினம் ஊர்தி பவனி ஆரம்பமாகியது. இதேவேளை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகளின் 6வது நாளான இன்று விஸ்வமடு பகுதியில் முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி வழங்கப்பட்டது.
தமிழீழ படுகொலையை பறைசாற்றும் விதமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் நல்லூர் தியாக தீபம் திலீபனின் நினைவிடத்திற்கு முன்பாக நேற்று முன்தினம் ஊர்தி பவனி ஆரம்பமாகியது. குறித்த ஊர்தி பவனி வடக்கை சேர்ந்த ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் சென்று இறுதியாக முள்ளிவாய்க்காலை சென்றடைய உள்ளது. அந்த வகையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தில் தமிழீழ படுகொலையில் உயிர் நீத்தவர்களை நினைவு கூறும் ஊர்தி பவனி இன்று காலை வவுனியாவை சென்றடைந்தது. வவுனியாவில் நகரசபை வாயிலில் அமைந்துள்ள பொங்குந்தமிழ் தோவியில் நிறைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. இதனையடுத்து நகர வீதியூடாக பொது சந்தையை வந்தடைந்திருந்த நிலையில் வவுனியா மக்கள் தமது அஞ்சலிகளை செலுத்தியிருந்தனர். இதேவேளை முள்ளிவாய்க்கால் நிறைவேந்தல் நிகழ்வுகளின் 6வது நாளான இன்று விஸ்வமடு சுண்டைக்குளம் சந்தி பகுதியில் முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி வழங்கப்பட்டது. வர்த்தகர்கள் இளைஞர்கள் இணைந்து முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சியினை வழங்கியிருந்தனர். இதன்போது பொது சுடர் ஏற்றப்பட்ட அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சியும் வழங்கப்பட்டது. மாகாணங்களில் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கான பிரதான பொறுப்பு ஆளுநர்களிடமே காணப்படுவதாகவும், எனவே ஊழல் மற்றும் முறைகேடுகளை தடுக்க அமைச்சு மட்டத்தில் நிறுவப்பட்டுள்ள விசாரணை பிரிவுகளை மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி நிறுவனங்களுள் நிறுவுவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அனுமதி அளித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் மாகாண ஆளுநர்களுக்கும் இடையில் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலின் போது ஆளுநர்கள் இது தொடர்பில் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் அதற்கு ஜனாதிபதி அங்கீகாரம் வழங்கியுள்ளார். இதன்படி ஊழல் மற்றும் முறைகேடுகளை தடுக்க அமைச்சு மட்டத்தில் நிறுவப்பட்டுள்ள விசாரணை பிரிவுகளை மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி நிறுவனங்களுள் நிறுவுவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அனுமதி அளித்துள்ளார். மாகாணங்களில் உட்கட்டமைப்பு வசதிகளின் அபிவிருத்தி மற்றும் அவை தொடர்பிலான சவால்கள் குறித்து இங்கு ஆராயப்பட்டதோடு அந்த பிரச்சினைகளுக்கு சாதகமான தீர்வுகளை வழங்குவதற்கும் ஜனாதிபதியினால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த ஆண்டு ஒதுக்கப்பட்ட நிதியை விட 3 மடங்கு நிதி மாகாண சபைகளுக்கு கிடைத்துள்ள நிலையில் இந்த ஆண்டு மாகாண சபைகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை பயன்படுத்துவதில் உள்ள சவால்கள் குறித்து ஆளுநர்கள் ஜனாதிபதியுடன் தெளிவுபடுத்தியுள்ளனர். குறித்த நிதிகளை முறையாக முகாமைத்துவம் செய்வதன் முக்கியத்துவம் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதியால் தனது பதவி காலத்தின் அரசியல் அமைப்பின் உறுப்புரைக்கு அமைவாக பணியமர்த்தப்பட்ட ஆலோசகர்கள் மற்றும் பணிக்குழாமிற்காக வழங்கப்பட்டிருந்த 26 வாகனங்கள் ஏலமிடப்பட்டிருந்த நிலையில் அவற்றில் 17 வாகனங்கள் ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. ஜனாதிபதி அலுவலக அதிசொகுசு வாகன ஏல விற்பனை 2வது கட்டமாக சொகுசு வாகனங்கள் மற்றும் பாவனையிலிருந்து நீக்கப்பட்ட 26 வாகனங்கள் நேற்று ஏலமிடப்பட்டன. ஜனாதிபதி அலுவலகத்திற்குரிய 26 சொகுசு வாகனங்கள் மற்றும் பாவனையிலிருந்து ஒதுக்கப்பட்ட வாகனங்களை ஏல விற்பனை செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அரசாங்க செலவினங்களை குறைத்து நிதி பொறுப்புணர்வை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் இந்த வாகனங்களை விற்பனை செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டது. குறித்த வாகனங்கள் அனைத்தும் 10 வருட காலத்திற்குள் தயாரிக்கப்பட்டவை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வாகனங்களில் ஃபோர்ட் எவரெஸ்ட் ஜீப் வண்டிகள், ஹோண்டாய் ஜெகன் ஜீப், லேண்ட் ரோவர் ஜீப் வண்டிகள், மிட்சுபிசி மொண்டெரோ, நிசான் பெட்ரோல் ரக வாகனங்கள், நிஷான் கார்கள், ஒரு ஃபோர்ட்ஸோ கெயின் கார், 5 ஷாங்யோங் ரெக்ஸ்டன் ஜீப் வண்டிகள், லேண்ட் க்ரூசர் ஜஹரா ரக ஜீப், 6 V8 ஜீப் மற்றும் ஒரு மிட்சுபிசி ரோசோ குளிரூட்டப்பட்ட பேருந்து ஆகியனவும் உள்ளடக்கப்பட்டிருந்தது. ஜனாதிபதி அலுவலகத்தின் அதிசொகுசு வாகன ஏலத்தின் முதல் கட்டத்தின் கீழ் முன்னதாக 14 சொகுசு வாகனங்கள், பாவனையிலிருந்து ஒதுக்கப்பட்ட 6 வாகனங்கள் மற்றும் வாகன உதிரி பாகங்கள் ஏல விடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. முதற்கட்ட ஏலத்தில் 9 டிஃபெண்டர் ரக ஜீப் வண்டிகள் உட்பட பல்வேறு வகையான 15 வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டதுடன் இந்த நிலையில் தற்போது 2வது கட்டத்தில் 17 வாகனங்கள் ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதுடன் இதன்போது 108 வர்த்தகர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இந்த வாகனங்களை கொள்வனவு செய்ய மிகப்பெரிய கேள்வி காணப்பட்டதுடன் வாகன விற்பனையின் மூலம் 200 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக வருமானம் பெறப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவிலிருந்து இலங்கைக்குள் சட்டவிரோதமான முறையில் பிரவேசித்த இலங்கையர்கள் 4 உள்ளிட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் வேல்வெட்டித்துறை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது.
திருகோணமலை மற்றும் மன்னார் மாவட்டங்களைச் சேர்ந்த 4 பேர் இலங்கையிலிருந்து சட்டவிரோதமான முறையில் இந்தியாவிற்கு சென்றிருந்த நிலையில் அவர்கள் இந்திய கடலோர காவல்படையினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர். இதனையடுத்து குறித்த 4 பேர் மண்டபம் அகதிகள் முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் குறித்த 4 பேரும் இந்தியாவிலிருந்து மீண்டும் இலங்கைக்கு சட்டவிரோதமான முறையில் பிரவேசிக்க முற்பட்டுள்ளனர். வல்வெட்டித்துறை பகுதியைச் சேர்ந்த 2 படகோட்டிகளின் உதவியுடன் குறித்த 4 பேர் இந்திய கடல் எல்லைக்கு அழைத்து செல்லப்பட்டிருந்தமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்த விடயம் தொடர்பாக தகவல் அறிந்த போலீசார் சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் பிரவேசித்த 4 பேரையும் அவர்களை அழைத்து வந்த படகோட்டிகளையும் கைது செய்து வல்வெட்டித்துறை போலீஸ் நிலையத்தில் தடுப்பு காவலில் விசாரணைக்குட்படுத்தியுள்ளனர். குற்றப்புலனாய்வு பிரிவினரால் தடுப்பு காவலில் விசாரணைக்குட்படுத்தப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிவனேசத்துறை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். மேலும் அவர் 100 மில்லியன் ரூபாய் இழப்பீடு கோரியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு பிரிவினரால் தடுப்பு காவலில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசன் துரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் உயர் நீதிமன்றத்தில் அவரது சட்டத்தரணிகளூடாக அடிப்படை உரிமை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளனர். கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் கடத்தப்பட்டு காணாமல் போனமை தொடர்பாக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் அவரை கைது செய்து தடுப்பு காவலில் விசாரணைக்கு உட்படுத்த குற்றப்புலனாய்வு பிரிவு மேற்கொண்ட தீர்மானம் மனித உரிமைகளை மீறுவதாகும் என தீர்ப்பளிக்க குறித்த மனுவை அவர் தாக்கல் செய்துள்ளார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவனேசன் துரை சந்திரகாந்தன் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். மேலும் அவர் 100 மில்லியன் ரூபாய் இழப்பீடு கோரியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் பழங்களை ஏற்றி சென்ற லாரியொன்று விபத்துக்குள்ளானதில் 2 காயமடைந்துள்ளனர். ஹட்டனிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த லாரியொன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் இன்று அதிகாலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் கேப் வாகனத்தின் சாரதியும் மற்றொருவரும் காயமடைந்துள்ள நிலையில் வட்டவளை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஹட்டன் போலீசார் தெரிவித்துள்ளனர். வந்திருக்காங்க, பட்டு போட்டு கொண்டு வந்திருக்காங்க. கொழும்பு கொண்டு கொட்டகல்லேருந்து கொண்டாந்து இப்போ வர்ற நேரம் நைட்டில் அந்த ஜாயிண்ட் பேண்ட்டு கலந்து ஸ்டேரிங் வெட்டாமல் துருவா பணியே லொரி போயிருக்கு. 4 பேர் இருந்திருக்காங்க லொரியில். 4 பேர்த்தில் ஒருத்தருக்கு மட்டும் கொஞ்சம் காயமாக இருக்குது, மற்றவங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஓட்டோவில் ஹாஸ்பிட்டலில் காலையில் ஒரு 4-4:15 இருக்குது. ஆனைக்குய்யா பழங்களை ஏற்றி சென்ற கேப் வாகனம் ஒன்று வீதியை விட்டு விலகி சுமார் 50 அடி பள்ளத்தில் தேயிலை தோட்டத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் 4 பயணித்திருந்த நிலையில் காயமடைந்தவர்கள் சிகிச்சைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். ஹட்டனிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த லொரியொன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதேவேளை சம்பவம் தொடர்பாக ஹட்டன் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி ஆணையிறவு உப்பளத்தில் உற்பத்தி செய்யப்படும் உப்பினை வெளியிடங்களுக்கு கொண்டு சென்று பொதி செய்யும் செயற்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடத்தப்பட்ட போராட்டத்திற்கு நீதிமன்ற தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் போராட்டம் நடத்தப்படும் பகுதியில் இன்று காலை போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். ஆனையிறவு உப்பளத்தில் கடந்த 9 வருடங்களுக்கு மேலாக பணியாற்றும் தற்காலிக பருவகால ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தும் அங்கு உற்பத்தியாகும் உப்பினை ஆனையிறவில் பொதி செய்து விநியோகிக்குமாறு கோரியும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை ஆனையிறவு உப்பளத்துக்கு முன்பாக நடத்தியிருந்தனர். ஆனையிறவு தேசிய உப்பள நிறுவனத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள பொது முகாமையாளர், முகாமைத்துவ பிரிவினர், உதவி முகாமையாளர் மற்றும் மேற்பார்வையாளர்கள் உள்ளிட்ட பலர் தம்மை திட்டமிட்டு பழிவாங்குவதாக பணியாளர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். எனினும் கடந்த காலத்தில் ஆனையிறவு தேசிய உப்பள நிறுவனத்தில் இவ்வாறு செயற்பாடுகள் இடம்பெறவில்லை என்றும், ஆனால் தற்போது தாம் பழிவாங்கப்படுவதாக பணியாளர்கள் கவலை வெளியிட்டிருந்தனர். ஆனையிறவு தேசிய உப்பள நிறுவனத்தை வெளியிலிருந்து பார்ப்பதற்கு ஒரு தேசிய உப்பளமாக காணப்பட்டாலும் நிறுவனத்திற்குள் பல பிரச்சினைகள் காணப்படுவதாக பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் குறிப்பிட்டிருந்தனர். இந்த நிலையிலே கிளிநொச்சி ஆனையிறவு உப்பளத்தில் உற்பத்தி செய்யப்படும் உப்பினை வெளியிடங்களுக்கு கொண்டு சென்று பொதி செய்யும் செயற்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடத்தப்பட்ட போராட்டத்திற்கு நீதிமன்ற தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளது. போராட்டம் நடத்தப்படும் பகுதியில் இன்று போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரியும். ஹெரோயின் போதைப் பொருள் மோசடியுடன் தொடர்புடைய 3 பிரதிவாதிகளுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. 2018ஆம் ஆண்டு பெருவலை கடற்பிராந்தியத்தில் பல நாள் மீன்பிடி கப்பலில் 179 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருளை கொண்டு சென்ற
8 பிரதிவாதிகள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர்களில் 3 இவ்வாறு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு பேருவளையை சுற்றியுள்ள கடற்பரப்பில் மீன்பிடி கப்பலில் 17 கிலோகிராம் ஹெரோயினை கடத்தி சென்றபோது குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த மேலும் 5 பிரதிவாதிகளை விடுதலை செய்து கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய படபெந்திகே உத்தரவிட்டுள்ளார். 2018ஆம் ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி அன்று பேருவளை கடற்பிராந்தியத்தில் பல நாள் மீன்பிடி கப்பலில் 17 கிலோகிராம் ஹெரோயினை கொண்டு சென்ற 8 பிரதிவாதிகளை கடற்படையினர் கைது செய்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து ஹெரோயின் வைத்திருந்தமை மற்றும் கடத்திய குற்றச்சாட்டின் பேரில் 8 பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டமா அதிபர் கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்திருந்தார். நீண்ட விசாரணைகளுக்கு பின்னர் தீர்ப்பை அறிவித்த கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய படபெந்திகே இந்த 3 பிரதிவாதிகளுக்கு எதிராக அரச தரப்பு முன்வைத்த குற்றச்சாட்டுகள் நியாயமான சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தண்டனை விதிக்கப்படுவதற்கு முன்பு நீதிமன்றத்தில் ஆஜராகிய 3 பிரதிவாதிகளும் தாங்கள் நிரபராதிகள் என்று கூறியுள்ளனர். அதன்படி தங்களை விடுதலை செய்து விடுவிக்குமாறும் அவர்கள் நீதிமன்றத்தை நாடியிருந்தனர். இருப்பினும் 3 பிரதிவாதிகள் மீதான குற்றச்சாட்டுகள் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதால் அவர்களுக்கு மரண தண்டனை விதிப்பதாக நீதிபதி உத்தரவிட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட ஏனைய 5 பிரதிவாதிகளையும் விடுதலை செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் ஆதவனின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. விரைவாக எமது செய்திகளை அறிந்து கொள்ள www.aadavannews.com என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். தொடர்ந்தும் ஆதவனின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.